10வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு அமைப்பினர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். சிறியவர் முதல் முதியவர் வரை ஆசனங்கள் செய்து அசத்தினர். திருச்சியில் நேரு யுவகேந்திரா, வீரமங்கை வேலுநாச்சியார் இளையோர் நலசங்கம் மற்றும் தமிழ்நாடு சிலம்ப இளையோர் சம்மேளனம் இணைந்து திருச்சி பொன்மலையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக உலக சிலம்ப இளையோர் சம்மேளன துணைத் தலைவர் வரகநேரி ரவிச்சந்திரன், பேராசிரியர் சதீஷ்குமார், உலக சிலம்ப இளையோர் சம்மேளன தலைவர் மோகன், தமிழ்நாடு சிலம்ப இளையோர் சம்மேளன செயலாளர் நவீன், வீரமங்கை வேலுநாச்சியார் இளையோர் நலசங்க தலைவர் சுகிதா, செயலாளர் சுஜித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். உடுமலை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருமூர்த்தி நகர் உலக சமாதான ஆலய அறக்கட்டளை சார்பில் யோகா விழா சிறப்பாக நடைபெற்றது. உடுமலை நகராட்சி தலைவர் மத்தின் தலைமை வகித்தார். எஸ்கேபி பள்ளி தலைமை ஆசிரியை பூரணி வரவேற்றார். போலீஸ் எஸ்பி சுகுமாரன், மாரியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீதர், எஸ்கேபி மேல்நிலைப் பள்ளி செயலர் KRK ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தனர். திருமூர்த்தி நகர் உலக சமாதான அறக்கட்டளை செயலர் சுந்தரராமன் தலைமையில் மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. உலக சமாதான அறக்கட்டளையின் யோகா கல்லூரி முதல்வர் சண்முக வடிவு நன்றி கூறினார். யோகா நிகழ்ச்சியில் எஸ்கேபி மேல்நிலைப் பள்ளி, NSS மற்றும் NCC மாணவர்கள் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை உலக சமாதான அறக்கட்டளை பொருளாளர் பொன்னுசாமி செய்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பன்னாட்டு பள்ளியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சிக்கு கவிஞர் கவிதாசன் தலைமை வகித்தார். இதில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 1000 மாணவர்கள் ஒரே இடத்தில் கூடி யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த யோகா பயிற்சியில் நீதிபதிகள், ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். ஆசனங்கள் செய்து காட்டி பாராட்டு பெற்றனர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஈரோடு மண்டலம் சார்பில் சம்பத் நகர் தனியார் கலையரங்கத்தில் யோகா நிகழ்ச்சி அதன் தலைவர் மயிலானந்தம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கானோர் வக்ராசனம், திரிகோணாசனம், வீரபத்ராசனம், பச்சிமோதாசனம், சேதுபந்தாசனம், ஏகபாத ஆசனம், உட்காசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்து காட்டினர். கோவை பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் முருகன் கலந்து கொண்டார். இதில் 800க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். அவர்களோடு இணைந்து அமைச்சர் யோகா பயிற்சி செய்தார். ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிலைய சுவாமி கரிஸ்தானந்தா, போதிதானந்தா, வெரகானந்தா மற்றும் உடற்கல்வித்துறை பேராசிரியர்கள் ஜெயபால், கிரிதரன் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு அமைச்சர் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மதுரை விளாங்குடியில் உள்ள ராயல் வித்யாலயா CBSE பள்ளியில் யோகா திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராயல் வித்யாலயா பள்ளி குழுமம் தலைவர் ராஜாராம் தலைமை வகித்தார். பள்ளி மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்தது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த யோகா நிகழ்ச்சி கமிஷனர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காவல்துறை அதிகாரிகள், ஆய்வாளர்கள், SIக்கள் மற்றும் காவலர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியை அதியமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் சீனி திருமால் முருகன் துவக்கி வைத்தார். செயலர் சோஃபா திருமால் முருகன் வாழ்த்துரை வழங்கினார். கோவை ஈஷா மையத்தில் சர்வதேச யோகா தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். யோகா என்ற எழுத்து வடிவில் அண்ணாமலையுடன் பாஜக தொண்டர்கள் அமர்ந்து காட்சியளித்தனர். அதை ட்ரோன் ஷாட் எடுத்து பதிவிட்டுள்ளனர்.